அனைவருக்கும் வணக்கம். நந்தவனத்தின் ஃபேஸ் 4 இனாகுரேஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்க இசைந்துள்ள யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நார்த் ஜோன் டிஜிஎம் திரு சி பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைய பிரதான விருந்தினர் கவிஞர் திரு அறிவுமதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நார்த் ஜோன் ஏஜிஎம் எம்எல்பி ஹெட் திரு டி ராஜா, பேராசிரியர் திரு ராமச்சந்திரன், சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் மாண்புமிகு திரு டி ஹரி பரந்தாமன் ஆகியோர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுடன் நிர்வாக இயக்குநர்கள் திரு சுப்பிரமணியன், திரு மகாகணபதி மற்றும் சிஇஓ திரு பிரைட் ஞானசிங் ஆகியோர் இணைகிறார்கள். டிஜிஎம் திரு சி பிரபு, கவிஞர் திரு அறிவுமதி, ஏஜிஎம் திரு டி ராஜா, பேராசிரியர் திரு ராமச்சந்திரன், நீதியரசர் மாண்புமிகு திரு டி ஹரி பரந்தாமன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வை இனிதே துவங்குவார்கள். வரவேற்புரை வழங்க நிர்வாக இயக்குனர் திரு மகாகணபதி அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை பொழுது வணக்கங்கள். இந்த நந்தவனம் அமைப்பினுடைய 4வது பகுதி விரிவாக்கத்தினுடைய திறப்பு விழாவிற்கு வந்திருக்கின்ற மேடையில் வீற்றிருக்கின்ற விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என்று முதற்கண் வரவேற்கின்றேன். அவர்களை அடுத்து நம்முடன் இன்று இணைந்திருக்கின்ற நமது அங்கத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நலம் விரும்பிகள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பிட்டு சொல்லும்படியாக இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கலைமாமணி பேராசிரியர் ஐயா கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் தொடர் நிகழ்ச்சியில் வராங்க. அவங்க நம்ம அழைப்பை ஏற்று முன்னதாகவே வந்திருந்து இந்த நிகழ்ச்சியும் இந்த அமைப்பையும் கண்டுகளித்து நம்மளை கௌரவிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நந்தவனத்தின் அமைப்பின் சார்பாகவும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இந்த நிகழ்ச்சியிலெல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம கொஞ்சமாக பேசிக்கணும், அவங்கள பேச விட்டுடணும். பட் எனக்கு கொஞ்சமாக பேசுறது கூட வேண்டாம், நம்ம ஒரு பாரதியாருடைய ஒரு கவிதையில் ஒரு வரி 2 வரிகளை சொல்லிவிட்டு நம்ம விடைபெற்றுக்கலாங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் பாரதியாரை ஆத்மார்த்த ஒரு குருவாக எடுத்துக்கொண்டு நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு.
அப்போ ஏதாச்சும் எந்த வரிகளை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது எனக்கு கிடைத்த வரிகள், இந்த வரிகளை படித்துவிட்டு நான் விடைபெறுகின்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வரிகள் தான். ஆனால் அந்த வரிகளும் இந்த அமைப்பும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பும் நேர்மையும் அக்கறையும் நம்பிக்கையும் இந்த வரிகளில் அதிகமாக இருப்பதன் காரணமாக நான் இந்த வரிகளை படித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். இவ்வளோதான் நம்மளுடைய பிரேயர். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வரிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்லாகியமாக பொருந்துறதின் காரணமாக நமக்கு நிறைய கனவு இருக்குது. பெண்கள் நிறைய நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நினைச்சது நடக்கணும், நம்ம நிறையா வளரணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு என்னுடைய வரவேற்பை முடித்துக் கொள்கின்றேன். பாரதிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மெம்பர்ஸ் குடியிருப்புகளை திறந்து வைக்கும் நிகழ்வு. தரைத்தளம், முதல் தளம், இரண்டாம் தளம் கொண்ட மகாத்மா காந்தி குடியிருப்பு வளாகத்தை விருந்தினர்களுடன் இணைந்து திறந்து வைக்க பேராசிரியர் திரு ராமச்சந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். மனுநீதி சோழன் குடியிருப்பு வளாகத்தை விருந்தினர்களுடன் இணைந்து திறந்து வைக்க கவிஞர் திரு அறிவுமதி அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் எங்களது நன்றிகள். வாழ்த்துரை வழங்க சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் மாண்புமிகு திரு டி ஹரி பரந்தாமன் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒருத்தரா சொல்ல பேராசிரியர் ஞானசம்பந்தன், பேராசிரியர் ராமச்சந்திரன், கவிஞர் அறிவுமதி, டெப்டி ஜெனரல் மேனேஜர் பிரபு, ராஜா, ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம். அப்புறம் இங்கே கூடியிருக்கவங்கலாம் சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த நந்தவனத்தை துவக்கி வச்சது நான். நந்தவனம் தரைத்தளம் மட்டும்தான் பாரதியார், ஊவேசா, அன்னை தெரேசா, அப்துல் கலாம், திருவள்ளுவர், காமராசர் எல்லாம் தரைத்தளம்தான். இப்போ நேராக வளர்ந்து இருக்கிறது முதல் முறையாக மகாத்மா காந்தி. தரைத்தளம், முதல் தளம், இரண்டாம் தளம். எனக்கு ஒரு டெப்டி ஜெனரல் மேனேஜருக்கு கூப்பிட்டு, நாங்கள் மந்திரியை கூப்பிட்டு ஒரு மனு கொடுத்தோம்னா, நான் வக்கீலாகவும் அரசியல்லையும் கூட இருந்திருக்கிறது, அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்போம். உங்கள் கோரிக்கை என்னென்னா, இந்த மாதிரி இன்னும் ஒவ்வொன்றுமே 3 மாடி வர்றதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு என்னென்ன சிரமம் இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி, என்னடா இந்த ஜட்ஜுக்கு இதில் என்ன அக்கறை இந்த நந்தவனத்தில் அப்படின்னு கேட்டால்,
இந்த மகா கணபதி தயானா திருமணம் என் தலைமையில் தான் நடந்தது. நான் அப்போ வக்கீல், புரியுதுங்களா? அப்போ நீங்களாம் என்ன சொல்லிடுவாங்க, இந்த பைய தலைமையில் கல்யாணம் நடந்த தொட்டு தான் அவங்க செய்த தொழில் கெட்டு போச்சுப்பாங்க. அதனால் இந்த தொழில் நல்லா இருக்கணுன்றதுல எனக்கு ஒரு முழுமையான ஒரு அக்கறை இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். என்னடா எனக்கு அவங்க இருக்கக்கூடிய உறவுக்காக சொல்கிறேன். அது ஒரு சீர்திருத்த கலப்பு திருமணம். தயானா 30 பேரே தெரியும். ஒரே இந்த செய்தியை மட்டும் சொல்லிடணும். நான் வக்கீலாக இருக்கும்போது கவிஞர் வேற ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கை எங்கள் அலுவலகம், நான் ரிட் சைடு பண்ணுவேன், என்னுடைய கூட நாங்கள் பார்ட்னர், அவரை கிரிமினல் வழக்கு பார்ப்பார். அந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். அந்த வழக்கு சுவாரஸ்யமான வழக்கு. நீங்கள் சாமி சினிமா பார்த்தீங்களா? சாமி விக்ரம் நடித்த படம். அதில் விவேக்னு ஒரு ரோல். விவேக் அங்கே ஒரு வைதீக பார்ப்பனர், ஆனால் முற்போக்கான பார்ப்பனராக வருவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பட்டியல் இனத்தை சார்ந்த ஏழை மாணவர்களுக்கு துணி இல்லாமல் இருக்கிற தொட்டு தேசிய கொடியை சட்டம் தைச்சு போடுவார். அதுக்கு அரசாங்கம் ஒன்றும் பண்ணலை. அதை சொன்ன அறிவுமதி பேரில் வழக்கு போட்டாங்க. அதான் அவர் கவிதையில் சொன்னார், அதுக்காக வழக்கு போட்டாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும். அந்த நேரத்தில் அவர் எங்கள் ஆஃபீஸ் வந்த நேரமும் மகா கணபதியோட மாமனார் என் ஆஃபீஸ் வந்த நேரமும் ஒன்று. அவருக்கு வழக்க நான் தான் நடத்தினேன். அவர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர், மெட்ரிகுலேஷன் டீச்சர்ஸ் தலைவர். அதில் அவர் டிஸ்மிஸ் ஆனார். அவருக்கு விசாரணை முதல் கொண்டு நான் தான் கூட போவேன். அப்போ என்னுடைய ஸ்கூட்டரில் பின்னாடி உட்காந்துட்டு வருவார். அந்த கதையை சொன்னால் நேரம் போயிடும், அதனால் நான் சொல்லலை. கடைசியாக பேராசிரியர் ராமச்சந்திரனுக்கு சொல்லிடணும். நான் எல்லா நிகழ்ச்சியிலும் அதனால் இருப்பேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில் உறவு. எனக்கு வக்கீலாக இருந்து இன்னைய வரைக்கும் இந்த உறவுக்கு பின்னர் எனக்கு ஆடிட்டர் மகா கணபதி தான். அதையே சொல்லிடணும். அவருக்கு தெரியும் நான் ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் என் இன்கம் ஃப்ரீஸ்டு, என் சொத்து ஃப்ரீஸ்டு. அதனால் அவர் இப்போ நான் எல்லா நிகழ்ச்சியிலும் இருப்பேன். பேராசிரியர் ராமச்சந்திரனும் இப்போ இருப்பார். எனக்கு நான் மகா கணபதியோட நெருக்கமாக இருக்கிற தொட்டு சொல்கிறேன். அவர் நிச்சயமாக தொடர்ந்து இருப்பார் எல்லாத்துலேயும். அவர் உண்மையில் சொன்னார் காலையில், என் தகப்பனார் மாதிரின்ட்டு. உண்மையில் தகப்பனார் மாதிரி அவர் நினைக்கிறார். எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் புலவர் அறிவுமதியை அவர் அன்காம்ப்ரமைசிங் போயிட்டுங்க. அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தால் எங்கேயோ போயிருப்பார். அவர் அந்த கதையெல்லாம் அவர் சொன்னார்னா கூட நல்லாயிருக்கும். இளையராஜா கிட்ட அவர் பாட்டெல்லாம் எழுதும்போது காலைல சொன்னார் பாருங்க, கவுளியா என்னது கவாலா, அந்த மாதிரி காலேஜுன்னு பாட்டு எழுத மாட்டேன்ட்டார். அதனால் அவர் விலக வேண்டியதாக போச்சு. அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற தொட்டு அவர் இருக்கார். அப்போ சங்க இலக்கியத்தை பற்றி புத்தகம் எழுதிட்டு இருக்காரு. எனவே இந்த தொடர்ந்து பல இந்த இப்போ மெட்ரோ phase 1 phase 2 phase 3 நடக்கிற மாதிரி நந்தவனம் இன்னும் பல ஃபேஸ் வரணும்னு வாழ்த்தி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். நீதியரசர் அவர்களுக்கு நன்றிகள். வாழ்த்துரை வழங்க சிறப்பு விருந்தினர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நார்த் ஜோன் ஏஜிஎம் திரு டி ராஜா அவர்களை அழைக்கின்றோம். வணக்கம். உங்களை மாதிரியே நானும் பாவலர் அறிவுமதி அவர்களுடைய தமிழ் மழைச்சாரல். இன்றைக்கி மழை கிடையாது, ஆனால் நம்ம எல்லாம் தமிழ் மழையில் நனைய போகிறோம். உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏஜிஎம் அவர்களுக்கு நன்றிகள். வாழ்த்துரை வழங்க தலைமை விருந்தினர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நார்த் ஜோன் டிஜிஎம் திரு சி பிரபு அவர்களை அழைக்கின்றோம். மாலை வணக்கங்கள். இந்த விழாவில்
சிறப்பு விருந்தினராக தலைமையேற்றிருக்கும் எழுத்தாளர் புலவர் திருவாளர் அறிவுமதி ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவிலே சிறப்புரை வழங்க வந்திருக்கும் ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், நீதியரசர் டி ஹரிபரந்தாமன் சார் அவர்களையும், என்னுடைய சக ஏஜிஎம் திரு ராஜா அவர்களையும், இந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ள கான்செப்ட் ஹோம்ஸ் மிஸ்டர் மகா கணபதி அவர்கள் மற்றும் குழுமம் அவர்களையும் வணங்கி அவர்களுக்கு வணங்கி இந்த என்னுடைய உரையை துவக்குகிறேன். இந்த விழாவிற்கு ஆரம்பத்தில் நான் 2022 அக்டோபர் 2022 நான் இந்த ரீஜனல் ஆஃபீஸ் ஜோனில் வந்து ரீஜனல் ஹெட்டாக டேக்கன் சார்ஜ். அப்போ வந்து மகாபன கணபதி சார் வந்து சொன்னார், சார் 3 வருஷம் ஒரு வகையில் கொரோனா எங்களை விரட்டி எடுத்துடுச்சு, இன்னொரு 3 வருஷம் வங்கி சேர்ப்பு வங்கி இதில் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டோம், எந்தவித உதவி இல்லாமல் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வரோம். எங்களுக்கு நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை தயவுசெய்து பண்ணுங்க அப்படின்னு அவர் மகாகணபதி சார் வந்து நேரில் சொன்னார். நான் நேரில் வந்து பார்த்தேன். அப்புறமா போன வருஷ விழாவிலும் வந்து கலந்துக்கிட்டேன். அவர் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மிஸ்டர் மகாகணபதி. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து நார்மலாக வந்து மற்றவங்களுக்கு வந்து எப்படி வியாபாரம் பண்ணுறது, என்ன செய்கிறது, லாபம் நஷ்டம் அவங்களோட போகட்டும், நம்ம வந்து எந்த ஒரு துறை அந்த என்டர்ப்ரனர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வந்து ஈடுபட மாட்டாங்க. மற்றவங்கள என்டர்ப்ரனர் ஆக்கி லாபமோ நஷ்டமோ பார்த்துட்டு அவங்கள கை கழுவி விட்டுருவாங்களே தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு தானாக இறங்கி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வருவாய் கிடையாது, அவங்களுடைய பெரிய பேராவல் அதில் காட்ட மாட்டாங்க. ஆனால் மிஸ் மகாகணபதி வந்து ஒரு உயரிய நோக்கம் நிறைய இது குடும்பங்களில் வந்து அந்த படிப்பு சம்பந்தமாக வேலைக்கு வெளிநாடு போய் செட்டில் ஆகிட்டு பெற்றவங்களில் வந்து கவனிக்க முடியாமல் உண்மையான சில பேருக்கு உண்மையான ஆர்வமும் இருக்கும், சில பேருக்கு வந்து அவங்கள வந்து பெற்றவங்களை பாதுகாக்க முடியல, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தது பேரண்ட்ஸை காப்பாற்ற முடியல, நம்ம ஒரு சிக்கலில் இடியாப்ப சிக்கல் மாதிரி சிக்கிட்டோம், நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கும் சில இடத்துல வந்து போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்லை, உறவினர் வந்து தொந்தரவு இருக்குது, நம்ம தனிமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்றவங்க சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நந்தவனம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக இன்றைக்கி அவங்களுக்கு திகழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த விதமான இதுவும் எந்த விதமான மேற்கோளும் காட்ட தேவையில்லை. இது கண்டிப்பாக செயல்பட்டுருக்கு. ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் நான் சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன் இந்த உரையை. இந்த திருக்குறள் சொல்கிற மாதிரி எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நான் பல தடவை வந்து மகாகணபதி சாரோட பேசிகிட்டு இருக்கேன். சார் நம்மளால் பேங்க்கில் இவ்வளோ தான் பண்ண முடியும், இல்லை சார் நம்ம இறங்கிட்டோம் சார், கண்டிப்பாக பண்ணுறோம் சார், நம்ம வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொரு டைமும் வந்து அந்த மிரட்சி அடையாமல் வந்து கடவுளை வந்து சாட்சியாக வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த நிறுவனத்தை வந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு இப்போ இந்த 4வது நிலை ஃபேஸ் 4 இந்த நிலைக்கு இந்த நிறுவனத்தை எடுத்தாந்து இத்தனை பெரிய நிறுவனத்தை ஆண்டு அதுக்குரிய சூழ்நிலை பல மிரட்டலான சவால்களையும் சந்தித்து இந்த எடுத்துகிட்டு வர்றதில் வந்து மிஸ்டர் மகாகணபதிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிஸ்டர் மகாகணபதி இன்னும் இந்த கணபதி சார் இந்த நிறுவனத்தை வந்து இன்னும்
பன்மடங்கு இந்த நிறுவனம் வந்து பல முறை பல தடவை வந்து அதிக வசதிகளை ஏற்படுத்தி நிறைய அங்கத்தினர்களை கொண்டு மிக பிரம்மாண்டமான ஆலமரமாக விருட்சமாக பலருக்கு நிழல் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நிறுவனம் செயல்படுறதுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன். நன்றி. டிஜிஎம் அவர்களுக்கு நன்றிகள். வாழ்த்துரை வழங்க சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் திரு ராமச்சந்திரன் அவர்களை அழைக்கிறோம். குறிப்பாக கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இங்கே ஒரு ரொம்ப பெரிய கொடுமை நடந்துருச்சு. இப்போ என்ன கொடுமைனா, வாழ்த்துறை வழங்குறதுக்குன்னு நம்மளை கூப்பிட்டா மனதில் உறுதி வேண்டும்ங்கிற பாரதியார் பாட்டை சொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன். அங்கே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த பாட்டு பொருத்தமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை வந்து மகா கணபதி சொல்லிட்டார். அதனால் இப்போ நான் மறுபடியும் அதில் ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் வேவ் லென்த் ஒன்றா இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. ஒரே சிந்தையுடைய அப்பனும் பிள்ளையும். ஆமாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் பொருளும் செல்வமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். ஒவ்வொரு வரியும் அப்படியே இவருக்கு பொருந்தும். இப்போ மனதில் உறுதி இல்லாமல் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்காது. பேசி பார்த்துருக்கீங்களா அவர்கிட்ட? நான் அடிக்கடி பேசி பார்த்துருக்கேன். வாக்கினிலே இனிமை. சில பேர் குட் மார்னிங் சொன்னால் என்ன அப்படிமா, குட் மார்னிங் சொன்னால் லல்லுமா. வாக்கினிலே இனிமை, நல்ல நினைவு, எல்லாம் பொருத்தமாக இருக்கும். அந்த பாடலில் 16 வரி இருக்குது. பாரதியாருடைய அந்த பாடலில் 16 வரி இருக்குது. அந்த 16 வரியினுடைய நோக்கம் 2 வரியில் இருக்கு. மனதில் உறுதி வேண்டும் அப்படி நிறைய சொல்லிட்டே வந்துட்டு, எதுக்காக இதெல்லாம் வேண்டும் அப்படின்னா மண் பயனுற வேண்டும், அதான் நோக்கம். இன்னொரு நோக்கம் உண்மை நின்றிட வேண்டும். அப்போ மண் பயனுறுவதற்காகவும் உண்மை நிற்பதற்காகவும் தான் நந்தவனம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நோக்கங்களோடு தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற எந்த நந்தவனமும் காய்ந்ததில்லை, கருகியதில்லை. ஆகவே இந்த நந்தவனம் இன்னும் செழித்து இன்னும் சிறப்பாக இயங்கும். அதற்கு என்னுடைய பரிபூரணமான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.